முள்ளங்கி வாங்கும்போது முள்ளங்கி கீரையும் சேர்த்து கொடுப்பாங்க. ப்ளீஸ் தூக்கி போட்டுறாதீங்க. இதுல நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி கீரையை நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். தண்டு தனியா கீரை தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த தண்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா தண்டு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் தண்டை நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கீரையை வந்து சேர்க்கணும். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும், டேஸ்டே நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா சுருளை வதக்கணும்னா வச்சுக்கோங்க. நல்லா சுருண்டுரும். கடைசியாக தான் நம்ம வந்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு அப்படியே ஒரு பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.